Hello students, welcome to our channel Saraswati Academy Tirubonai. ஸோ இது இல்லாமல் நமக்கு சரஸ்வதி அகாடமி அப்படின்ட்டு இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்குது. ஸோ நம்மளோட ரெண்டு சேனலையும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ கிளாஸ் மாதிரியாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 2026-27 அகாடமிக் இயருக்கான டியூஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். கம்மிங் 23/3/2026 மார்ச் 23rd 2026 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருபுவனையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டர் டுவர்ட்ஸ் மெயின் ரோட் போகிற வழியில் நம்மளோட லெஃப்ட் சைடில் NDR காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. எல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்களோ உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயுமே நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்டல் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெசனோட டாபிக் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வளங்கள். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றுச்சூழலேருந்து தான் கிடைக்குது. அப்போ நேச்சுரலாக நமக்கு சில ரிசோர்ஸஸ் கிடைக்குது. அதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம், நமக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம எந்த வகையில் பயன்படுத்துகிறோம், அப்படி பயன்படுத்துறது நமக்கு எந்த வகையில் மேம்பாட்டை கொடுக்குது அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க இந்த லெசனில். ஸோ லைன் பை லைன் படித்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கிளாஸ் மாதிரியே இதை எடுக்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக பாருங்கள். வாங்க லெசன் பார்க்கலாம். கேன் யூ ஐடென்டிஃபை அண்ட் நேம் த வேரியஸ் ஐட்டம்ஸ் யூஸ்டு இன் மேக்கிங் லைஃப் கம்ஃபர்டபுள் இன் அவர் வில்லேஜ் அண்ட் டவுன்ஸ். லிஸ்ட் த ஐட்டம்ஸ் அண்ட் நேம் த மெட்டீரியல் யூஸ்டு இன் தேர் மேக்கிங். நம்ம லைஃப்பை கம்ஃபர்டபுளாக ஆக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன, அதோட பெயர்கள் என்ன, அது என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன் ஜென்ரல் நீங்கள் உங்களோட இப்போ இருக்கிற திங்ஸே எடுத்துக்கங்களேன். உங்கள் கையில் புக் இருக்குது. புக்குன்றது ஃபார்ம் ஆஃப் பேப்பர், பேப்பர்ன்றது ஃபார்ம் ஆஃப் ட்ரீலேருந்து டெரைவ் பண்ணி எடுத்தது தான் நமக்கு பேப்பர். பேப்பரில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போது ட்ரீலேருந்து கிடைச்சது தான் நமக்கு புக்ஸ். அதே மாதிரி ஒரு பென் வச்சுருக்கீங்க. பெனில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், நிப்பு யூஸ் பண்ணுறோம், அது ஒரு மெட்டல். இந்த மாதிரி வேரியஸ் மெட்டல் இருக்குது. நம்ம ஒரு இரும்பு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அயன், ஒரு மெட்டல். ஸோ நம்மளை சுற்றி மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ் நிறைய ரிசோர்ஸஸ் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்ரிதிங் அவைலபிள் இன் அவர் என்விரான்மெண்ட் விச் கேன் பி யூஸ்டு டு சாட்டிஸ்ஃபை அவர் நீட்ஸ் ப்ரொவைடட் இட் இஸ் டெக்னாலஜிக்கலி அக்சசபிள், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் அண்ட் கல்ச்சரலி அக்செப்டபிள் கேன் பி டேர்ம்ட் ஆஸ் ரிசோர்ஸஸ். அதாவது நம்மளை சுற்றி இருக்க இயற்கையாக நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் தான். அது நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கணும், ப்ரொவைடடாக இருக்கணும், கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கணும், டெக்னாலஜிக்கலி ஆக்சசபிளாக இருக்கணும், தொழில்நுட்ப ரீதியாகவும் அதை நம்ம பயன்படுத்துகிற வகையில் இருக்கணும், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள், பொருளாதார ரீதியாகவும் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும், கல்ச்சரலி அக்செப்டபிள், நம்ம கல்ச்சருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றாங்க. இது எல்லாமே கலந்ததான் என்னென்னா ரிசோர்ஸ், நமக்கான வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்குலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹியூமன் பீயிங் நம்ம எப்படியெல்லாம் அது கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அதாவது நேச்சர் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். நேச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். அடுத்தது டெக்னாலஜி மூலயமா நமக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸ். இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது ஒரு அமைப்பு ரீதியாக கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அப்படின்னு 3 கேட்டகரைஸ் பண்ணுறோம். The process of transformation of things available in our environment involves an interactive relationship between nature, technology and institutions. இப்போ நம்ம அந்த டயக்ராமில் பார்த்து தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது இப்போ பூமிக்குள்ளேருந்து ஒரு ஓர் கிடைக்குது, இரும்பு தாது அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா சாதா நம்ம மண் மாதிரி தான் இருக்கும். அந்த மண்ணை எடுத்து தான் வேரியஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன். நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, மெட்டலாஜி அப்படின்னு ஒரு லெசன் வரும். அதில் நீங்கள் படிக்கிற நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் மெட்டலை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெட்டலை நம்ம என்னவா பண்ணுறோம், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நமக்கு நேச்சுரலேருந்து எடுத்துக்கிறோம், டெக்னாலஜிக்கலாக எடுத்துக்கிறோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங் இன்ட்ராக்ஷன் வித் நேச்சுரல் த்ரூ டெக்னாலஜி அண்டு கிரியேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஆக்சலரேட் தயர் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இயற்கையிலேருந்து எடுக்கிறத டெக்னாலஜி பயன்படுத்தி, அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி உருவாக்கின ஒரு பொருளை நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்து பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு இரும்பு தாது கண்டுபிடிச்சிட்டு நான் அது எனக்கு மட்டும்தான் வச்சுருந்தேன்னா அது யூஸ் இல்லை. அதை நான் என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு யூட்டென்சிலாக மாற்றி அதை நான் சேல் பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் அது ஆக்சசபிளாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். டு யூ திங்க்
that the resources are free gift of nature as is assumed by many. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு இலவசமான பொருள் தான் ரிசோர்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, they are not. Resources are a function of human activity. நம்ம அதை பயன்படுத்துறோம். Human being themselves are essential component of resource. மனிதர்களாகிய நம்மளுமே என்னன்னா ஒரு ரிசோர்ஸ் தான். இந்த பூமின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எர்த். இந்த பூமியில எப்படி எல்லாம் ஒரு வளங்களோ, மரம்ன்றது ஒரு வளம், பூமின்றது ஒரு வளம், வாட்டர்ன்றது ஒரு வளம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி மனிதன் என்பவனும் ஒரு வளம் அப்படின்றது தான் இதுல சொல்றாங்க. they transform material available in our environment into resource and use them. அப்படிப்பட்ட ஒரு ரிசோர்ஸ் ஆன நம்ம தான் மற்ற பொருள்களை ரிசோர்ஸா நம்ம கண்டறிஞ்சு அதை நம்ம தேவைக்கு பயன்படுத்தி வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம இன்னும் வேரியஸ் கேட்டகரிஸா பிரிக்கிறோம். அது எந்த கேட்டகரியில பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ஆர்ஜின், அது நமக்கு எந்த வகையில கிடைக்குது, உயிருள்ள பொருட்கள் இருந்து கிடைக்குதா, உயிரற்ற பொருட்கள் இருந்து கிடைக்குதா. பயோட்டிக் உயிருள்ளவை, ஏபயோட்டிக் உயிரற்றவை. அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் எக்ஸாஸ்டபிலிட்டி, அது எவ்வளவு நாள் நீடிச்சிருக்கு. ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள், அதாவது திரும்ப திரும்ப பெற முடியுமா, இல்ல இதுக்கப்புறம் திரும்ப பெற முடியாம போயிடுமா அப்படின்றது தான் ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள். அடுத்தது அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எனக்கு தான் அந்த பொருள்ட்டு ஒரு வாரம் உரிமை கொண்டாட முடியாது. அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருக்குது, அதுதான் இண்டிவிஜுவல். அடுத்தது கம்யூனிட்டி, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல். இப்போ எனக்கு பூமிக்கு அடியில் ஒரு புதையல் கிடைக்குதுன்னா அது என்னதுன்னு என்னால் வச்சுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியும், அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாகணும். அது அரசாங்கத்தோட சொத்து. அதான் நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சில ரிசோர்சஸ் வந்து ஒரு அரசாங்கத்துக்கானதா இருக்கும், ஒரு சிலது உலகத்துக்கானதா இருக்கும், ஒரு சிலது ஒரு அமைப்பு சார்ந்தவங்களுக்கா இருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, அப்ப அந்த கம்பெனி ஓன் பண்ணிருக்க எல்லாமே அந்த கம்பெனிக்கானதா இருக்கும். இப்போ ஒரு இண்டிவிஜுவல், நான் இப்போ சொந்தமா ஒரு லேண்ட் வச்சிருக்கேன், அந்த லேண்ட்ல நான் அக்ரிகல்ச்சரலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே என்னோட இண்டிவிஜுவலா சேரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஓனர்ஷிப் பேசிஸ்ல பிரிக்கிறோம். இண்டிவிஜுவல், கம்யூனிட்டி, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் பிரிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ பொட்டன்ஷியல், டெவலப்டு, ஸ்டாக் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்பவே டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசோர்ஸ்ன்றது மொத்தம் 2 கேட்டகரியா பிரியுது. ஒன்று வந்து நேச்சுரல், ஒன்று வந்து ஹியூமன். ஸோ நேச்சுரல்லையும் இன்னும் 2ஆ பிரிக்கலாம், ரெனியூபிள், நான் ரெனியூபிள். ஸோ ரெனியூபிள்னா என்னன்னா திரும்ப திரும்ப பெறக்கூடியது, நான் ரெனியூபிள்னா திரும்ப பெற முடியாததுன்னு சொல்றோம். ஸோ ரெனியூபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆர் ஃப்ளோ, அதாவது தொடர்ந்து கிடைச்சு கொண்டே இருக்கும். இப்போ விண்ட் எனர்ஜி யூஸ் பண்றோம், சோலார் எனர்ஜி யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னது கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அதனால அதை கண்டினியூஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்தது பயாலஜிக்கல். ஸோ பயாலஜிக்கல்ன்றது வைல்ட் லைஃப் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது காடுகள் நம்ம அழிச்சா திரும்ப உருவாக்கலாம், ஆனா உடனடியா உருவாக்க முடியாது. இப்ப காற்றுன்றது தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காடுகள்ன்றது தொடர்ந்து கிடைக்காது. இப்ப நான் இந்த காட்டை அழிச்சிட்டேன், ஒரு 100 ஏக்கர் காட்டை அழிச்சிட்டேன்னா உடனே அது திரும்ப கிடைக்குமானா கிடைக்காது. மறுபடியும் அந்த 100 ஏக்கர் காடு உருவாகிறதுக்கு சில ஆண்டுகள் ஆகலாம், சம் டெக்கேட்ஸ், சில வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி வைல்ட் லைஃப். இப்போ வைல்ட் லைஃப்ல இப்ப நம்ம ஒரு கோழி பண்ண வச்சுட்டு கோழியை கொண்டு சாப்பிட்றோம்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அதை நம்மளுக்கு தேவைக்காக அதை நம்மளே கல்ச்சர் பண்றோம், நம்மளே உற்பத்தி பண்றோம். ஆனா இப்ப நான் ஒரு மானை தொடர்ந்து வேட்டையாடுறேன், இல்ல ஒரு குறிப்பிட்ட மிருகத்தை தொடர்ந்து வேட்டையாடுறேன் காட்டுக்குள்ளனா, அந்த மிருகத்தோட இனமே அழிஞ்சிடும். அப்படி அழிஞ்சு போன இனம் திரும்ப வருமானா அது ஒரு கேள்விக்குறிதான், வராமலும் போயிடலாம். இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சயின்டிபிக்கலி குளோனிங் முறை மூலமாகவும் இல்ல டிஎன்ஏ சிந்தசைஸ் மூலமாகவும் நிறைய அழிந்து போன எக்ஸ்டிங்டட் உயிரினங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இருக்கிறோம். ஓகேவா, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ரெனியூபிள். அடுத்தது நான் ரெனியூபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் 2ஆ பிரிக்கிறாங்க, ரீசைக்கிளபிள், நான் ரீசைக்கிளபிள். ஸோ ரீசைக்கிளபிள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ். இப்போ நான் வந்து ஒரு இரும்பு ஓர் எடுத்துட்டேன், அந்த இரும்பை நான் ஒரு பொருளா பயன்படுத்திட்டே இருக்கேன். இப்போ எனக்கு அந்த பொருள் தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை உருக்கி மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். அதான் ரீயூசபிள் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஸோ நான் ரீசைக்கிளபிள்னு பாத்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்பிஜி கேஸ் இருக்கு, இல்லை பெட்ரோலியம் இருக்கு. இப்போ அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல கிடைக்கிற அந்த பெட்ரோலியம்லாம் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது மறுபடியும் கிடைக்க ரொம்ப 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 டைம் எடுக்கும், அதாவது பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட் தேவைப்படும். அது எல்லாமே கிடைச்சி நமக்கு அந்த ரிசோர்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மின்றதால தான் அதை என்னன்னு சொல்றோம், நான் ரீசைக்கிளபிள் பாசிபிள் ஃபியூல். நம்மளால அதை மறுசுழற்சி பண்ண முடியாது, அது இயற்கையா நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அதனால தான் இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ்க்கு போறோம். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இந்த மாதிரியான ஹைட்ரஜன் பவர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணம்
நமக்கு நான் ரீசைக்கிளபிள் சோர்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிட்டு போகுது தான். ஓகேவா, இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ சொன்னோம் இல்லையா, டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ். ஸோ நம்மளோட வளங்களை எப்படி மேம்படுத்துது. ரிசோர்சஸ் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் சர்வைவல் ஆஸ் வெல் ஃபார் மெயின்டைனிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ நம்மளோட வாழ்வியலுக்கு ரொம்பவே அடிப்படையானது ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் ரிசோர்சஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இட் வாஸ் பிலீவ்ட் தட் த ரிசோர்சஸ் ஆர் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆர் நேச்சர். அதே மாதிரி இது நம்மளோட இயற்கையிலேருந்து கிடைக்கிற ஒரு ஃப்ரீயான பரிசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆஸ் எ ரிசல்ட் ஹியூமன் பீயிங் யூஸ்டு தெம் indiscriminately and this has lead to the following major problems. முன்னாடியே சொன்ன மாதிரி நேச்சர்லேருந்து நமக்கு இது ஒரு ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு ரொம்ப அளவில்லாமல் நம்ம இந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி நம்ம அளவில்லாமல் அதை பயன்படுத்தி டிப்ளாய்ட் பண்ணுறதால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிப்ளீஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் த கிரீட் ஆஃப் ஃபியூ இண்டிவிஜுவல். அதாவது ஒரு சில தனிநபர்களோட பேராசையால் அதோட டிப்ளீஷன் என்னன்னா ஓவராக நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு நம்ம அதை கொண்டுட்டு வரோம். அடுத்தது அக்குமுலேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் விச் இன் டர்ன் டிவைட் த சொசைட்டி இன்டு டூ செக்மெண்ட், தட் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் ஆர் ரிச் அண்ட் புவர். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா மேலே கிரீடி இண்டிவிஜுவல்ஸ்ன்ட்டு, அந்த மாதிரி பேராசை கொண்ட ஒரு சிலர் தனக்குன்னு சேர்த்து வைக்கிறதாலையும் ஓவராக அதை எக்ஸ்ப்ளைட் பண்ணுறதாலையும் ஹியூமன்ஸுக்குள்ளேயே 2 கேட்டகரைஸாக பிரிக்கிறோம். பணக்காரங்க ஏழைன்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்ற ஒரு செக்மெண்ட்ஸ் நமக்குள்ளேயே கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஸ்கிரிமினன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆஃப் ரிசோர்சஸ் ஹேஸ் லீட் டு குளோபல் எக்கலாஜிக்கல் கிரைசிஸ் சச் அஸ் குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் டிகிரேடேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ரிசோர்ஸையும் ஓவராக டிப்ளாய்ட் பண்ணுறதால நமக்கு மட்டும் இல்லை உலகளாவிய பாதிப்பும் ஏற்படுது. ஈக்கோலாஜிக்கல் கிரைசிஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல், ஓசோன் லேயர் டிப்ளீஷனோட அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மூலயமா நிறைய ஸ்கின் டிசீஸ் அண்ட் நிறைய லாசஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது என்விரான்மெண்டல் பொல்யூஷன், வேரியஸ் பொல்யூஷன்ஸ் இருக்குது. நம்ம மேஜராக என்ன பார்ப்போம், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் பார்க்கணும் இல்லையா. இப்போ அது இன்னமும் நிறையவே ஆயிருக்கு. அதாவது சொல்லப்போனால் கடலுக்கு நடுவில் பசிபிக் ஓஷனில் குப்பைகளாலான ஒரு தீவையே உருவாகி இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நேச்சரை பொல்யூட் பண்ணிட்டு வரோம். அண்டு லேண்ட் டிகிரடேஷன், மண் அரிப்பு, மண் அழிவு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி லெசனுக்கு நடுவில் பாக்ஸில் கொடுக்கறது எல்லாமே படித்து வச்சுங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் கூட நமக்கு கொஸ்டின்ஸாக வரலாம். இதெல்லாம் நம்ம ஃபுல் லெசன் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இதெல்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். தென் ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டின்றது நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணி பார்க்கறது தான். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். இமேஜின் இஃப் த ஆயில் சப்ளை கெட்ஸ் எக்ஸாஸ்டட் ஒன் டே, ஹவு வுட் இட் அஃபெக்ட் அவர் லைஃப் ஸ்டைல். இதை நீங்கள் கற்பனை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நாள் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த மொத்த ஆயிலும் காலி ஆயிடுச்சு, பூமியில இதுக்கப்புறம் ஆயில் ரிசோர்ஸே இல்லை அப்படின்னா நம்ம உலகம் எப்படி இருக்கும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அப்படின்ட்டு ஒரு கற்பனையா பண்ண சொல்றேன். அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஹேஸ் பிகம் எசென்ஷியல் ஃபார் எ சஸ்டைன்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குளோபல் பீஸ். அப்போ சமமான டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிசோர்ஸை பங்கு போட்டு கொடுக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிட்டியான லைஃபை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி உலகளாவே அமைதியும் ஏற்படுத்த முடியும், குளோபல் பீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக்கால உலக போரே நடந்துகிட்டு இருக்குதுன்ற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா ஆயில் ரிசோர்ஸ். அந்த ஆயில் ரிசோர்ஸுக்கு வேற ஒரு நாட்டு மேல இருக்கிற கிரீட், நம்ம பார்த்தோம் இல்லையா இண்டிவிஜுவல் கிரீடுன்ட்டு, அதுதான். அப்ப மனிதனோட ஒரு பேராசை தான் இந்த அழிவுக்கு எல்லாமே காரணமா இருக்கு. அதுதான் நீங்க இப்ப 10th படிக்கிறீங்க. இஃப் த பிரசன்ட் ட்ரெண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் டிப்ளீஷன் பை த ஃபியூ இண்டிவிஜுவல் அண்ட் கண்ட்ரீஸ் கண்டினியூஸ், த ஃபியூச்சர் ஆஃப் அவர் பிளானட் இஸ் இன் டேஞ்சர். இதுதான் இப்போ நம்ம கண்கூடா பார்க்குறோம். அதாவது ஒரு சில இண்டிவிஜுவலாலேயோ இல்லை ஒரு சில நாடுகளாலேயோ ஏற்படுற அந்த டிப்ளீஷனால உலகமே என்ன பண்ண போகுது, இந்த அழிவை மேற்கொள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம இப்போ கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். Therefore, resource planning is essential for sustainable existence of all form of life. அப்போ இந்த ரிசோர்ஸஸை பற்றி நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளானிங்க்கு வரணும். எப்படி அதை பயன்படுத்தணும், என்ன எவ்வளோ நாட்களுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் வரணும். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் ஏ காம்போனன்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சி தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரிசோர்ஸ் பிளானிங் is the widely accepted strategy for judicious use of resources. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காமெடியில் கூட வரும்.
எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ரிசோர்ஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், ரிசோர்ஸ் டிப்ளாய்ட் ஆகும்போது அதோட எஃபெக்ட் யாருக்கு இருக்கும், ஹியூமன்ஸும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் நேச்சருக்கும் இருக்கும். அதுதான் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ ஸோ பிளானிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது நமக்கு சட்ட ரீதியாக ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மணல் குவாரி இருக்கு, இல்லை ஒரு கல் குவாரி இருக்குன்னா கவர்மெண்ட்டு ஒரு டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டர்ல எவ்வளோ எடுக்கணுன்ற ஒரு குவான்டிட்டி சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் எல்லாருமே என்ன பண்றோம், அதை ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அதனால தான் நமக்கு இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஏற்படுது. எடுக்கிறதே தப்பு தான், இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணலைன்னா நிறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இட் ஹாஸ் இம்பார்ட்டன்ட் இன் எ கண்ட்ரி லைக் இந்தியா விச் ஹாஸ் எனார்மஸ் டைவர்சிட்டி இன் த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு சப் கான்டினென்ட்னே சொல்றாங்க. இதுல ஏகப்பட்ட வளங்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான வளங்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு சில சட்டத்திட்டங்கள் இல்லைன்னா அதை யார் வேணாலும் ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். இப்ப அதுக்கான சட்டத்திட்டங்கள் அப்ரூவல் இல்லாம யார் வேணாலும் எடுக்கலாம்னா நேரம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே எல்லா ரிசோர்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க. There are regions which are rich in certain type of resources but are deficit in some others. ஒரு சில பகுதியில் ஒரு சில ரிசோர்சஸ் அதிகமா இருக்கும், மற்ற ஒரு சில ரிசோர்சஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். There are some regions which can be considered as self-sufficient in terms of the availability of resources, and there are some regions which have acute shortage of some vital resources. ஒரு சில மாநிலங்கள் ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அது நமக்கு போதுமான அளவில் இருக்கு, ஒரு சில இடத்துல பற்றாக்குறையில் இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆர் ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கோல் டெபாசிட். ஸோ இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து அதிகமாகவே கிடைக்குது. அருணாச்சல பிரதேஷ் ஹேஸ் அபண்டன்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். அருணாச்சல பிரதேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காடுகள் அதிகமாக இருக்குது, மழைக்காடுகள் அதிகமாக இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட். அதனால் அங்கே எனக்கு வாட்டர் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. பட் லேக் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆனால் அங்கே காடுகள் அதிகமாக இருக்கிறதால அங்கே எனக்கு என்ன இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, கட்டமைப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இஸ் வெரி வெல் endowed with solar and wind energy but lack in water resource. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ராஜஸ்தான்றது ஒரு பாலைவன பகுதி. ஸோ ராஜஸ்தானில் எனக்கு நிறைய சோலார் பவரும் விண்ட் எனர்ஜி ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் அங்கே எனக்கு வாட்டர் ரிசோர்ஸ் இல்லை. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. ஓகேவா? அடுத்தது, த கோல்ட் டெசர்ட் ஆஃப் லடாக் இஸ் ரிலேட்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ லடாக்ல இருக்கிற ஐஸ் பாலைவனம், அதாவது முழுசா ஐஸால உறைஞ்சிருக்கு, அது மற்ற பகுதியிலேருந்தே ஒரு தனித்து விடப்பட்ட இடமாவே கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹேஸ் வெரி ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் பட் இட் இஸ் டெஃபிஷியன்ட் இன் வாட்டர். இதுல நிறைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அதாவது ரிலீஜியஸான தலங்கள் நிறையவே இருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. ஆனா அங்க எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்கல, ஏன்னா எல்லாமே குறைஞ்சிடுது. அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போதுமான கட்டமைப்பு இல்லை. அண்டு சம் வைட்டல் மினரல்ஸ், தேவையான தாதுக்களும் கிடைக்கல. This is calls for balanced resource planning at the normal, sorry, this call for balanced resource planning at a national, state, regional and local level. So இந்த சம இன்மை நிலை, இந்த டிஃபரன்ஸை நம்ம ஈக்குவலைஸ் பண்றதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா ரிசோர்ஸ் பிளானிங் தேவை. இந்த மாநிலங்களுக்கு இதெல்லாம் இல்லை, இங்க இதெல்லாம் நம்ம செய்யணும். திட்டமிடுதல் நேஷனல் லெவல்லையும் வேணும், ஸ்டேட் லெவல்லையும் வேணும், ரீஜனல் லெவல்லையும் வேணும், லோக்கல் லெவல்லையும் வேணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரிசோர்ஸ் பிளானிங் இன் இந்தியா, இதை நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரியும், ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்னென்ன, ஹியூமனோட நீட்ஸ் என்ன, ஹியூமன் எப்படி ரிசோர்ஸை கன்சியூம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா, ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரிசோர்ஸ் பிளானிங் இன் இந்தியாவை நம்மளோட அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணணும், டைரக்ட் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னா உடனே நம்ம சென்டரை அப்ரோச் பண்ணி அட்மிஷன் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், வாட்ஸ்அப் மூலமாகவும் கான்டாக்ட் பண்ணலாம், நேரில் வந்தும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.